தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ, பிணமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் தூரம் போ, நீ தொட்ட இடமெல்லாம் எரிகிறது அன்பே போ, நான் போகும் நிமிடங்கள் உனக்காகும் அன்பே போ, இது வேண்டாம் அன்பே போ, நிஜம் தேடும் பெண்ணே போ, உயிரோடு விளையாட விதி செய்தாய் அன்பே போ. ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த பிரேக்கப் சாங். இந்த மாதிரி எத்தனை பேர் எத்தனை பிரேக்கப் சாங் கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி நீங்கள் வைப் பண்ணிட்டு இருக்கிறது மூலமாக உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகலாம், இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அமையாமையே போகலாம். அப்படின்னு நான் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? டென்ஷன் ஆகாதீங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்கும் டென்ஷன் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லலை. இது ஏன் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லோரும் ஏன் டெம்பிள் போகிறோம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நன்றி சொல்கிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். பேசிக்காக நம்ம டெம்பிள் போகிறது என்ன, நமக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு கேட்க போவோம். இப்படி ஒரு குரூப் இருக்குது, லைக் கடவுள் நம்பி. அடுத்த ஒரு குரூப் வந்து நேச்சர், யூனிவர்ஸ். இப்படி ஒரு குரூப் இருக்குது, நான் டெய்லி ஜேர்னல் பண்ணுறேன், நான் வந்து அஃப்ரமேஷன் பண்ணுறேன், கிராட்டிடியூட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது ரெண்டும் இல்லாமல் ஒரு பவர்ஃபுல் டூல் இருக்குது, அதுதான் மியூசிக். அந்த மியூசிக்கை நம்ம அவேர்னஸே இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு, நான் வந்து கோவிலுக்கு போனேன், நான் வேண்டிக்கிட்டேன், அழுதேன், கேட்டேன், இல்லை வந்து நான் எழுதினேன், அஃப்ரிமேஷன் பண்ணேன், எனக்கு நடக்கலை அப்படின்னு கேட்டு ஒரு யூஸுமே இல்லை இல்லையா? ஏன்னா இதெல்லாம் விட பவர்ஃபுல் வே ஆஃப் ஆஸ்கிங் இல்லை வந்து கனெக்டிங் வந்து மியூசிக் வந்து அவ்வளோ பவர் இருக்குது. அப்படிப்பட்ட மியூசிக்கில் நீங்கள் வந்து ஒரு மாதக்கணக்காக வாரக்கணக்காக வந்து ஒரு பிரேக்கப் சாங்கை கேட்டு வைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அமையாமல் அந்த டைமில் போகும். இவங்க என்னடா வந்து கண்ணாடி திருப்பினா ஆட்டோ மூவ் ஆகுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. பட் திஸ் இஸ் ட்ரூ. பிகாஸ் நான் நிறைய வந்து அனுபவிச்சிருக்கேன். என்னோட ஒரு சாங்கை சூஸ் பண்ணி எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நான் அதை டெய்லி கேட்டு அந்த வைப் மூலமாக நான் அதை அடைஞ்சிருக்கேன். இது வந்து நிஜம். ஸோ இஃப் யூ வாண்ட் அ குட் ரிலேஷன்ஷிப் ஆர் உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக ட்ராவல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சூஸ் அ வைஸ் சாங். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை சூஸ் பண்ணி, அந்த லிரிக்ஸ் இருக்க மாதிரி சாங்கை சூஸ் பண்ணி அதை டெய்லி கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அமையும். இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப் நீங்கள் நினச்ச பாதையில் கண்டிப்பாக போகும். ட்ரை திஸ்.